அடுத்தது எடுத்துக்காட்டு 7.9 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொணரிப்பட்டையிலிருந்து நிமிடத்திற்கு 30 கன மீட்டர் வீதத்தில் கொட்டப்படும் உப்பு வட்ட வடிவ அடிமானம் கொண்ட கூம்பு வடிவம் பெறுகிறது. மேலும் கூம்பின் உயரமும் அடிமானத்தின் விட்டமும் சமமாக உள்ளது. 10 மீட்டர் உயரம் எனும்போது கூம்பின் உயரம் எவ்வேகத்தில் அதிகரிக்கும்? அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு கொணரிப்பட்டையிலிருந்து ஒரு நிமிஷத்துக்கு 30 கன மீட்டர் வீதத்துல உப்பு வட்ட வடிவில் அதாவது அடிமானம் கொண்ட கூம்பு வடிவத்துல கொட்டிட்டு இருக்காங்க. அப்போ மேலும் கூம்பின் உயரமும் அடிமானத்தின் விட்டமும் சமமாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. கூம்போட உயரமும் அடிமானத்தின் விட்டமும் சமமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10 மீட்டர் உயரம் எனும் போது கூம்பின் உயரம் எவ்வேகத்துல அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை 1க்கு 2 தடவை படிச்சு பார்த்து கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கொணரிப்பட்டையிலிருந்து நிமிடத்திற்கு 30 கனமீட்டர் வீதத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? வி கன அளவு, கனனாவே வி தான். அப்போ 30 கனமீட்டர், அப்போ 30 கனமீட்டர்னா மீட்டர் கியூப், நிமிடத்திற்கு இப்போ பை நிமிடம். சரி, ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு யூனிட்ல அழகுகள்ல மேலையும் கீழையும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இங்கேயும் மேலையும் கீழையும் வரும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ கண்டிப்பா அது வகையிடல தான் இருக்கும். அப்போ எதை பொறுத்து? நிமிடம். நிமிடம்னா என்ன? டைம். அப்ப டீயை பொறுத்து போயிருக்கும். ஸோ பை டி, அப்ப டிவி பை டிடி. புரிஞ்சுதுங்களா? ஸோ எப்பவுமே இந்த இடத்துல மேலேயும் கீழேயும் வந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க வகையிடுதல் தான் வரும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஷார்ட்கட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை எழுதியாச்சு. உப்பு வட்ட வடிவ அடிமானம் கொண்ட கூம்பு வடிவம் பெறுகிறது. ஓகே, சரி. மேலும் கூம்பின் உயரமும் அடிமானத்தின் விட்டமும் சமமாக உள்ளது. கூம்போட உயரமும் அடிமானத்தோட விட்டமும் சமமா இருக்கா? அடிமானத்தின் விட்டம் என்னன்னு சொல்லுவோம்? கேபிட்டல் டின்னு சொல்லுவோம் இல்லையா? டயாமீட்டர், கேபிட்டல் டி, அதான் அடிமானத்தின் விட்டம். சரி, வேற என்ன? கூம்பின் உயரம். உயரம்னா என்ன? ஹெச் இல்லையா? ஸோ அதுவும் உயரம்னா ஹெச். ஸோ இப்போ அதுவும் இதுவும் சமம்னு சொல்லியிருக்காங்க. சரி, விட்டம்னா என்ன? டி. விட்டம்க்கு என்னது? 2 இன்டூ ஆரம் இல்லையா? 2 மடங்கு ஆரம் தான் ஒரு விட்டம்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ கேபிட்டல் டிக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? 2r எழுதிக்கலாமா? சரி, அப்போ 2r ஈக்குவல் டு ஹெச். சரி, இப்போ r மட்டும் இங்க வச்சுக்கலாம். ஸோ 2 அங்க பெருக்கல் இருக்கு, இந்த பக்கம் வகுத்தல், அப்போ ஹெச் பை 2. ஸோ அப்போ r என்ன? ஹெச் பை 2. புரிஞ்சுதுங்களா? சரி, ஸோ இது அந்த 2வது லைன்ல கொடுத்துருக்காங்க. 3வது லைன், 10 மீட்டர் உயரம் எனும் போது உயரம் எவ்வளோவா? 10 மீட்டரா? அப்போ ஹெச் ஈக்குவல் டு 10, 10 மீட்டர். அடுத்தது இந்த மாதிரி கொடுக்க எழுதி வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம சம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது எனும்போது கூம்பின் உயரம் எவ்வேகத்தில் அதிகரிக்கும்? கூம்பின் உயரம் எந்த வேகத்தில் அதிகரிக்கும்? இந்த மாதிரி கேள்வி கேட்டாவே அதுவும் வகையிடுதல் தான். கூம்பின் உயரம் எந்த வேகத்தில் அதிகரிக்கும்னு கேட்டிருக்கான். ஸோ அப்ப டிஹெச், உயரம்னா டிஹெச், வேகம்னா டைமை பொறுத்து வேகம் இதாகும், அப்ப டிடி. ஸோ அப்ப டிஹெச் பை டிடி நம்ம கிட்ட என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கா, என்ன கேட்டிருக்காங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை வச்சு நம்மளுடைய சம்ம கொண்டு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒரு தடவை கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க, 2 தடவைக்கு 4 தடவை கூட படிங்க, தப்பில்லை. படிச்சவன் என்னென்ன கொடுத்துருக்கானோ ஸோ தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிச்சிங்கன்னா பட்டுன்னு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ டிவி பை டிடி கொடுத்துட்டான். மொத்தமா ஒரு நல்லா யோசிங்க, கொணரிப்பட்டையில நிமிடத்துக்கு உப்பு கொட்டிட்டே இருக்காங்க. அப்ப இந்த உப்பு இப்படி கொட்ட எந்த வடிவத்துல வரும்? இந்த மாதிரி உப்பை கொட்டிட்டே இருப்பான். அப்ப அது என்ன வடிவம்? கோன் வடிவம் இல்லையா? கோன், பர்த்டே கேப் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கோன் வடிவத்துல இருக்கும். ஸோ இந்த கோன் வடிவம் இப்படி கொட்டிட்டே இருக்கும்போது கோன் வடிவத்துல போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் கோன் எடுக்கணும், கன அளவு, கோனின் கன அளவு. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் கோன் என்ன? விங்கிறது தான் வால்யூம் ஆஃப் கோன். 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இல்லையா? சரி, இப்போ p ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர். நமக்கு ஆர்னா என்ன? ஹெச் பை 2. அப்போ ஆர் ஸ்கொயர்னா ஹெச் ஸ்கொயர் பை 4. ஹெச்ங்கிறது ஹெச் தான், அப்படி வச்சுக்கோ. இப்போ 3 4 12, அப்போ 1/12 பை ஹெச் கியூப்னு ஆயிருமா? இங்கே 2 இருக்கு, இங்கே 1 இருக்கு, ஸோ கியூப்னு ஆயிரும். இது v. ஸோ v எடுத்தாச்சு. இப்போ இந்த v-யை t-யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். இந்த v-யை t-யை பொறுத்து வகையிடுறோம். ஸோ இப்போ வகையிட்டோன்னா என்ன வரும்? dv பை dt ஈக்குவல் டு
ஸோ இந்த இடத்துல 1/12 அப்படியே வச்சுக்கோங்க, பையையும் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டீயை பொறுத்து தான் பண்ணுறோம், ஆனால் இங்கே டி இல்லை, ஹெச் இருக்கு. ஸோ அப்போ ஹெச்சை டீயா ட்ரீட் பண்ணிக்கணும். அப்போ ஹெச் என்னவா பண்ணணும், டீயா ட்ரீட் பண்ணிக்கணும். அப்போ ஹெச்சை டீயா ட்ரீட் பண்ணீங்கன்னா டி கியூப்னு இருக்குமா, அப்ப டி கியூப் டி பவர் என். டி பவர் என்னோட சூத்திரம் என்ன, டி பவர் என் ஈக்குவல் டு என் இன்டூ டி பவர் என் மைனஸ் 1. அப்ப டி டி கியூப் எப்படி எழுதிக்கலாம், 3t இன்டூ 3 மைனஸ் 3t பவர் 3 மைனஸ் 1. அப்ப 3t பவர் இங்க டீக்கு பதிலாக ஹெச் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ஹெச் பவர் 3 மைனஸ் 1 2 இன்டூ நம்ம எதவா ட்ரீட் பண்ணியிருக்கோம், ஹெச் டீயா ட்ரீட் பண்ணியிருக்கோம். அப்போ ஹெச் டீயை பொறுத்து வகையிடணும். ஹெச் டீயை பொறுத்து வகையிட்டா டிஹெச் பை டிடி. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம், டிஹெச் பை டிடி. புரிஞ்சுதா? இப்போ 3 1 டைம் 3 4s are 12. இப்போ 1/4 இன்டூ பை ஹெச் ஸ்கொயர். ஹெச்ங்கிறது என்ன, 10ன்னு தெரியும். அப்போ 10 ஸ்கொயர்னா 100. ஸோ இப்போ 10 ஸ்கொயர் இன்டூ டிஹெச் பை டிடி. ஸோ இப்போ 10 ஸ்கொயர்னா என்ன, 100. அப்போ 100/4 பை இன்டூ டிஹெச் பை டிடி. சரி, இப்போ டிவி பை டிடி நமக்கு என்னன்னு தெரியும், 30ன்னு சொல்லி கேள்வியிலேயே கொடுத்துட்டா. அப்போ டிவி பை டிடிக்கு பதிலாக நம்ம 30ன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த 4 வந்து எதில் இருக்கு, இந்த 4 வகுத்தல் இருக்கு. அப்போ அந்த பக்கம் போனால் பெருக்கல். ஸோ அப்போ 30 இன்டூ 4 by 100 into pi equal to dh by dt. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ 0 0 போயிடும். 2 2s are 4, 2 5s are 10. இப்போ 3 2s are 6, 6/5 pi equal to dh by dt. ஸோ இதுதான் அவங்க கேட்டது, அதாவது மீட்டர் நிமிடத்துக்கு. சரியா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எந்த வேகத்தில் அதிகரிக்கும், கூம்பின் உயரம் எந்த வேகத்தில் அதிகரிக்கும். அப்ப கூம்பின் உயரம், ஆகவே கூம்பின் உயரம் 6/5 per meter per நிமிடம். ஆகவே கூம்பின் உயரம் அதிகரிக்கும். புரிஞ்சுங்களா? சந்தேகம் ஏதாவது இருக்கா? இது ஒரு முக்கியமான கேள்வி, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.10 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வடக்கில் இருந்து தெற்கே செல்லும் பாதையும் கிழக்கிலிருந்து மேற்கே செல்லும் பாதையும் P என்னும் புள்ளியில் வெட்டுகிறது. வடக்கு நோக்கி செல்லும் மகிழுந்து A முதல் பாதை வழியாக செல்கிறது. கிழக்கு நோக்கி செல்லும் மகிழுந்து B இரண்டாவது பாதை வழியாக செல்கிறது. குறிப்பிட்ட நேரத்தில் மகிழுந்து A ஆனது Pக்கு வடக்கே 10 கிலோமீட்டர்கள் தொலைவில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. அதே சமயத்தில் மகிழுந்து B ஆனது Pக்கு கிழக்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. இது மகிழுந்துக்கிடையே உள்ள இரு மகிழுந்துக்கிடையே உள்ள தூரம் எவ்வேகத்தில் மாறுகிறது. கொஸ்டின் சும்மா சூப்பரா கேட்டிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, வடக்கிலிருந்து தெற்கே செல்லும் பாதையும் கிழக்கிலிருந்து மேற்கே செல்லும் பாதையும் P என்னும் புள்ளியில் வெட்டுகிறது. ஸோ அப்போ வடக்கிலிருந்து கிழக்கே செல்லும் பாதை, வடக்கிலிருந்து தெற்கே செல்லும் பாதையும் வடக்கிலிருந்து மேற்கே கிழக்கிலிருந்து மேற்கே செல்லும் பாதையும் தெற்கேலிருந்து, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் போகிற பாதை இந்த பக்கம் போகிற பாதை, கிழக்கு ஃபஸ்ட்டு வடக்கிலிருந்து தெற்கே செல்லும் பாதையும், வேற என்ன சொல்லியிருக்காங்க, கிழக்கிலிருந்து மேற்கே செல்லும் பாதையும். அப்போ கிழக்கிலிருந்து மேற்கே செல்லும் பாதையும் ஒரு இடத்துல ரெண்டும் ஒரே இடத்துல வெட்டுது, அந்த புள்ளி P. அப்போ இந்த புள்ளி P. சரியா? இது ரெண்டும் சேர்ந்து வெட்டுற இடம் இதுதானே, இந்த புள்ளி. ஸோ அந்த புள்ளி P. அதே அடுத்தது வடக்கு நோக்கி செல்லும் மகிழுந்து A. வடக்கு நோக்கி போற மகிழுந்து என்ன, A. ஸோ அப்போ வடக்கு நோக்கி போற மகிழுந்து A. அடுத்தது சரி, கிழக்கு நோக்கி செல்லும் மகிழுந்து B. கிழக்கு நோக்கி போறது B. எடுத்தாச்சு. அடுத்தது இரண்டாவது பாதை வழியாக செல்கிறது. குறிப்பிட்ட நேரத்தில் மகிழுந்து A ஆனது Pக்கு வடக்கே 10 கிலோமீட்டர்கள் தொலைவில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகம். எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவு Pக்கு? Aலேருந்து Pக்கு தொலைவு 10 கிலோமீட்டர். அடுத்தது
வேகம் விட்டுருங்க. அதே சமயத்தில் மகிழுந்து பி ஆனது பிக்கு கிழக்கே 15 கிலோமீட்டர். ஸோ இப்போ இங்கே வந்து 15 கிலோமீட்டர். சரி, தொலைவில் வேகமெல்லாம் விட்டுருங்க. இரு மகிழுந்துக்கிடையே உள்ள தூரம் எவ்வேகத்தில் செயல்படுகிறது? இந்த ரெண்டு மகிழுந்துக்கு உள்ள தொலைவு என்ன? ஸோ அது ஃபர்ஸ்ட் தொலைவை கண்டுபிடிக்கலாம், அப்புறம் வேகம் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பிக்கு ஏக்கு உள்ள தொலைவை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பிக்கு பிக்கு உள்ள தொலைவை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஏக்கு பிக்கு உள்ள தொலைவை செட்டுன்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ இது ரெண்டும் கார். இது ஒரு மகிழுந்து, இது ஒரு மகிழுந்து. ரெண்டு மகிழுந்துக்கு உள்ள தொலைவு இசட். மகிழுந்து ஏக்கு பிக்கு உள்ள தொலைவு எக்ஸ். பிக்கு மகிழுந்து பிக்கு உள்ள தொலைவு ஒய். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதெல்லாம் கொடுத்துருக்கான். வேகம்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கான் இல்லையா? ஸோ நம்ம அதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ வேகம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. எது? மகிழுந்து ஏ ஆனது பிக்கு வடக்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? ஏழு பிலிருந்து ஏக்கு போற தொலைவு என்னன்னு வச்சிருக்கோம்? எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். அப்போ டிஎக்ஸ் பை மணிக்கு, மணினா என்ன? டைம். அப்ப டிடி. அப்ப டிஎக்ஸ் பை டிடி எவ்வளோ? 80 கிலோமீட்டர் வேகம். அப்ப 80 கிலோமீட்டர். எப்பவுமே இங்க ரெண்டு வந்துச்சுன்னா இங்கேயும் ரெண்டு வரும். அப்ப கிலோமீட்டர் மணிக்கு இல்லையா? ஸோ மணிக்கு. புரிஞ்சுதா? சரி, அதே மாதிரி அடுத்தது பி ஆனது பிக்கு கிழக்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகம். அப்ப பி, பிக்கு பிக்கு உள்ள தொலைவு பி, ஒய். பிக்கு பிக்கு உள்ள தொலைவு ஒய். அப்போ டிஒய் பை டிடி ஈக்குவல் டு 100 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டர் பை மணிக்கு. ஸோ இங்கே ரெண்டு வரும்போது இங்கேயும் ரெண்டு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதை தான் கேட்டிருக்கான். டிஇசட் பை டிடி தான் என்னன்னு கேட்டிருக்கான். டிஇசட் பை டிடி தான் நம்ம கிட்ட என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ அதுக்கு பதில் சொல்லிடலாமா? ஸோ இப்போ டிஇசட் பை டிடி தான் நம்மளுக்கு என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம தொலைவெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு? இது பார்க்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இல்லை இல்லையா? ஸோ ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா? இப்போ செங்கோண முக்கோணம்னா பைத்தாகரஸின் தேற்றம் பயன்படுத்தலாமா? ஸோ பைத்தாகரஸின் தேற்றம் பயன்படுத்தினா எப்படி எழுதிக்கலாம்? ஹைப்போடேனியோஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது இங்கே தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைப்போடேனியோஸ் இல்லையா? ஸோ இப்போ ஹைப்போடேனியோஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போ ஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு hypotenuse square equal to opposite square plus adjacent square இல்லையா? ஸோ அப்போ x square plus y square, x என்னது? x square plus y square, x என்னது? 10. அப்போ 10 square plus yங்கிறது என்ன? 15. அப்போ 15 square. தொலைவு தானே கண்டுபிடிக்கிறோம். சரி, இப்போ z square equal to 10 square என்ன? 100. 15 square 225. சரி, இப்போ z square equal to 100 plus 225 325. So 325. அப்போ z equal to root of 325. So square இந்த பக்கம் வரும்போது வர்க்கம், இந்த பக்கம் வரும்போது வர்க்க மூலமாயிரும். இப்போ ரூட் ஆயிடும். ஸோ இப்போ 325க்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? எல்சிஎம் எடுத்து பாரு 5 டேபிளில். 5 6 30 பேலன்ஸ் டு 5 5 25. 5 6 30 பேலன்ஸ் டு 5 5 25. திருப்பி 5 டேபிளில் 5 1 5 5 3 15. அப்புறம் 5 5 25. அப்போ ரூட் ஆஃப் 25 into 13. 25 வெளியே எடுத்தா 5 வரும் இல்லையா? ஸோ அப்போ z equal to 5 root 13. அப்போ z கண்டுபிடிச்சாச்சு. சரி, மறுபடியும் பைத்தாகரஸின் தேற்றம் பயன்படுத்தி ஸ்பீடு பொறுத்து, வேகத்தை பொறுத்து எடுக்க போறோம். எப்படின்னு பாருங்களேன். ஸோ மறுபடியும் பைத்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தினா திருப்பி ஹைப்போடெனியூஸ். அப்போ இது என்னது? dz by dt. ஸோ இதை பயன்படுத்தி எடுக்க போறோம். ஸோ இதை பயன்படுத்தி எடுத்தோம்னா dz by dt. ஆனா dz by dt ஸ்கொயரா? ஸோ ஹைப்போடெனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு வரும். ஸோ அப்போ என்ன வரும்? dz, அதாவது z ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மூணையும் வச்சு தான் எடுக்க போறோம். ஸோ வேகத்தை பொறுத்து எடுக்க போறோம். இங்கேயும் எடுத்தீங்கன்னா z ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர்னு வருமா? ஸோ இப்போ x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். இப்போ எப்படி வரும்? x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். இப்போ z ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். ஏன்னா ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அதாவது ஹைப்போடெனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைப்போடெனியூஸ் என்ன? ஹைப்போடெனியூஸ் என்ன? z. அப்போ z ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர்னு வந்துருச்சு.
ஸோ இப்போ தொலைவு எடுக்கல. ஸோ அதனால 10 15 போட தேவையில்ல. எக்ஸுக்கு பதிலா 10 ஒய்க்கு பதிலா. ஏன்னா நம்ம தொலைவை பத்தி பேச கிடையாது, இப்போ இந்த வேகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். சரி, இப்போ வகையிடுதல். டீயை பொறுத்து வகையிட்டால், டீயை பொறுத்து வகையிடுறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி, டீயை பொறுத்து வகையிடுறோம். ஸோ இப்போ டீயை பொறுத்து வகையிட்டோம்னா டீயை பொறுத்து வகையிட்டோம்னா என்ன வரும்? இங்க டி இல்ல, ஸோ இசட் இருக்கு. அப்ப இசட்டை டீயா ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இசட்டை ட்ரீயா ட்ரீட் பண்ணோம்னா என்ன வரும்? இசட்டை டீயா ட்ரீட் பண்றோம். ட்ரீட் பண்ணோம்னா அப்போ இது மேல இருக்கு டி ஸ்கொயர். அப்போ டி ஸ்கொயர் வகையிட்டோம்னா 2t பவர் 2 மைனஸ் 1. அப்போ 2 இன்டூ இசட் பவர் 2 மைனஸ் 1 1 தான் இன்டூ. இப்போ ஜெட்டை டீயை பொறுத்து வகையிடணும். ஏன்னா நம்ம ஜெட்டை டீயா ட்ரீட் பண்ணிருக்கோம்ல, அப்ப தனியா இசட்டை எடுத்து டீயை பொறுத்து வகையிடணும். தனியா இசட் எடுத்து டீயை பொறுத்து வகையிட்டா dz by dt. ஸோ இப்போ இன்டூ அதை பெருக்கிக்கணும் இது கூட, dz by dt. அதே மாதிரி தான் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் டீயை பொறுத்து வகையிடணும். ஸோ இங்க டி இல்லை, ஸோ எக்ஸ் இருக்கு. ஸோ இப்போ எக்ஸ் டீயா நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். எக்ஸ் டீயா ட்ரீட் பண்ணோம்னா என்ன வரும்? டி ஸ்கொயர். டி ஸ்கொயரை வகையிட்டோம்னா 2t பவர் 2 மைனஸ் 1. 2 மைனஸ் 1 1. அப்போ 2t பவர் 1. 2t பவர் 1ஐயும் 2tயும் ஒன்று தான். ஸோ இப்போ 2t. டீக்கு பதிலாக என்ன வச்சுக்கோ? எக்ஸ். இப்போ எக்ஸ் டீயை பொறுத்து வகையிடணும். எக்ஸ் டீயை பொறுத்து வகையிட்டோம்னா என்ன வரும்? எக்ஸ் டீயை பொறுத்து வகையிட்டோம்னா dx by dt. அவ்வளவுதான். அதே மாதிரி y. ஸோ y இப்போ yங்கிறது இருக்கு, இங்க t இல்லை. அப்போ y t மாதிரி நம்ம எடுத்துக்க போறோம். அப்போ t ஸ்கொயர். t ஸ்கொயர் வகையிட்டோம்னா 2t பவர் 2 மைனஸ் 1. அப்போ 2tன்னு வந்துடும். அப்போ 2yன்னு வந்துடும். இப்போ y வந்து வகையிடணும். எதை பொறுத்து? t பொறுத்து. அப்போ dy by dt. அதை இது கூட பெருக்கிக்கணும். சரி, இப்போ இது எல்லாத்துலயுமே 2 இருக்கா? இப்போ 2ஆல வகுத்தரலாம். வகுத்தோன்னா என்ன வரும்? z into dz by dt equal to x into dx by dt plus y into dy by dt. இப்போ xக்கு y, zக்கு xக்கு yக்கு எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்திடலாம். x தெரியும், y தெரியும், z தெரியும், மூணையும் பயன்படுத்தலாம். z என்ன? 5√13. அப்போ 5√13 into dz by dt equal to, so x என்னது? x நமக்கு என்னன்னு தெரியும்? 10ன்னு தெரியும். ஸோ இப்போ 10. இப்போ 10 into dx by dt. அடுத்தது பிளஸ் y என்னன்னு தெரியும்? yங்கிறது என்ன? 15. ஸோ 15 into dy by dt. 15 into dy by dt. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ dx by dt நமக்கு தெரியும். இங்க பாருங்களேன், dx by dt, dy by dt ரெண்டுமே தெரியும். ஸோ அங்கே கொண்டு போய் பயன்படுத்திடலாமா? dx by dt என்ன? 80. dy by dt 100. ஸோ இப்போ dx by dt என்ன? 80. dy by dt 100. ஸோ இப்போ என்ன வரும்? 800 plus 1500. ஸோ இப்போ 800 plus 1500 2300. என்னப்பா? 2300. ஸோ இப்போ 2300. இங்க வந்து 5√13 into dz by dtன்னு இருக்கு இல்லையா? ஸோ 5√13 பெருக்கல் இருக்கு. அப்போ இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல வந்துடும். அப்போ dz by dt equal to 2300 divided by 5√13. சரி, இப்போ 5ஆல் அடிச்சிடலாம். 5 4s are 20, balance 3, 5 6 are 30, 0. 5 4s are 20, balance 3, 5 6 are 30, 0. இப்போ 460 வந்திருக்கு. அப்போ dz by dt என்ன? 460 by √13. ஸோ அப்போ கீழையும் மேலேயும் √13ஆல பெருக்கிக்க போகிறோம். கீழையும் மேலேயும் √13ஆல பெருக்கிக்க போகிறோம். அப்போ என்ன வரும்? 460 into √13 divided by √13 into √13 13. ஸோ 13. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ √13ஓட மதிப்பு என்ன நமக்கு தெரியணும். என்னன்னா 3.61. √13ஓட மதிப்பு என்ன? 3.61. அப்போ 460 into 3.61 divided by 13. 460 into 3.61 divided by 13 என்ன வரும் அப்படின்னா 127.7 வரும். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 127.7 கிலோமீட்டர் பர் மணி. மணிக்கு இவ்வளோ கிலோமீட்டர் என்ன ஆயிருக்கு? அந்த ரெண்டு காருக்கும் உள்ள தூரம் போயிருக்கும். ஸோ இப்போ அந்த ரெண்டு காருக்கும் உள்ள தூரம் என்ன? 127.7 கிலோமீட்டர் பர் மணி. மணிக்கு
மணிக்கு 127.7 கிலோமீட்டர் போயிருக்கும், அந்த வேகத்துல போயிருக்கும் அந்த 2 காருக்கும். இது 2 கார் இல்லையா? ஸோ இப்போ டிசை பைக்கு டிடி கேட்டாங்க. ஸோ டிசை பை டிடி என்னன்னு சொல்லியாச்சு. புரிஞ்சுதா? ஸோ அந்த கீழே எடுத்து எழுதுறத எழுதிக்கோங்க. இரு மகிழுந்துக்கு இடையே உள்ள தூரம் எவ்வேகத்தில் மாறுகிறது? இரு மகிழுந்துக்கு இடையே உள்ள தூரம் இந்த வேகத்துல மாறுது. ஸோ அது கடைசியில் எழுதிக்கோங்க, எழுதணும். இரு மகிழுந்து, ஆகவே இரு மகிழுந்து இடையே உள்ள தூரம் 127.7 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறதா? வேகத்தில் மாறுகிறது. புரிஞ்சுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஸோ இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? சரி, இதோட எடுத்துக்காட்டு ஃபுல்லாக முடிஞ்சதுங்க. ஸோ எடுத்துக்காட்டை ஃபுல்லாக பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பயிற்சி வந்துடும். சரியா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்காட்டு ஃபுல்லாக தரவு பண்ணிடணும். எதுவும் விட்டுறாதீங்க எடுத்துக்காட்டில். ஸோ எல்லாத்தையும் பக்காவாக தரவு பண்ணிடுங்க.